மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு எனும் பகுதியிலே சங்ககாலம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில் தமிழ் இலக்கிய வரலாற்று காலகட்டங்களில் முதற்காலமாக சங்ககாலம் விளங்குகிறது. கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரையான கால வரையறையை கொண்டமைந்ததாக சங்ககாலம் காணப்படுகின்றது. இந்த காலத்திலே சங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஓர் அமைப்பினை உருவாக்கி தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் அக்காலகட்ட புலவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு தமிழ் இலக்கியங்கள் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பிலே வைத்து ஆய்வு செய்யப்பட்ட காரணத்தினால்தான் இந்த காலத்திற்கு சங்ககாலம் என பெயர் வழங்கப்படலாயிற்று. இவ்வாறான சங்க காலத்திலே 3 சங்கங்கள் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கங்கள் முறையே தென்மதுரை, கபாடபுரம், மதுரை ஆகிய இடங்களிலே இருந்ததாக வரலாறு கூறி நிற்கின்றது. இவ்வாறு அமையப்பெற்ற சங்கங்களிலே முதலிரு சங்கங்களும் கடல் கோளினால் அழிவுண்டு போக இறுதியாக மதுரையிலே தோற்றம் கண்ட சங்கத்தில் தோன்றிய நூல்கள்தான் என்று கிடைக்கப்பெற்றவையாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இந்த சங்க காலத்திலே சேர, சோழ, பாண்டியராகிய மூவேந்தரும் பாரி, காரி முதலிய குறுநில மன்னர்களும் அறநெறி தவறாது தமிழ்நாட்டை ஆட்சி செலுத்தலாயினர். ஆகையினால் இக்காலத்திற்கு மூவேந்தர் காலம் என்ற பெயரும் வழங்கப்படுகின்றது. இவ்வாறான மூவேந்தர் காலத்திலே வாழ்ந்த மக்கள் தாம் வாழ்ந்த நிலங்களை புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5ஆக பாகுபடுத்தி அவற்றோடு இணைந்ததாக தங்களுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொண்டார்கள். அவ்வாறு அமையப்பெற்ற வாழ்வியலிலே காதல் வாழ்வினை அகம் எனவும் வீர வாழ்வினை புறம் எனவும் வகுத்து நோக்கலாயினர். இவ்வாறு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காரணத்தினால் காலமும் கருத்தும் என்ற அடிப்படையில் சங்ககாலம் இயற்கை நெறி காலம் என கொள்ளப்படுகின்றது. இவ்வாறான இயற்கை நெறி காலத்திலே 8 தொகை, 10 பாட்டு என 2 தொகுதி நூல்கள் தோற்றம் கண்டிருப்பதனை வரலாற்றின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை, 10 பாட்டு இலக்கியங்களை அவற்றினுடைய பொருள் கூறு தன்மைக்கு ஏற்ப மேலும் உப பிரிவுகளாக வகுத்து நோக்குவது வழக்கமாக காணப்படுகின்றது. அந்த வரிசையிலே சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களிலே அகம் சார்ந்த நூல்களாக நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகிய இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு புறம் சார்ந்த இலக்கியங்களாக புறநானூறு, 10 ஆகிய இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அகமும் புறமும் இணைந்ததாக பரிபாடல் காணப்படுகின்றது. அவ்வாறே 10 பாட்டு இலக்கியங்களில் அகம் சார்ந்த இலக்கியங்களாக குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு ஆகிய இலக்கியங்களும் புறம் சார்ந்த இலக்கியங்களாக திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறே அகமும் புறமும் இணைந்த இலக்கியமாக பட்டினப்பாலை கொள்ளப்படுகின்றது. அத்தோடு அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூலாக நெடுநல்வாடை கொள்ளப்படுகின்றது. மாணவர்களே, இவ்வாறாக சங்ககால இலக்கியங்களை அவற்றின் பொருள் நிலைக்கு ஏற்ப வகுத்து நோக்குவதன் வாயிலாக அந்த சங்ககாலத்தில் தோற்றம் கண்ட இலக்கியங்கள் பற்றி ஒரு புரிதலை எங்களால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தோற்றம் கண்ட சங்ககால இலக்கியங்களுடைய இலக்கிய பண்புகள் தொடர்பாக நோக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பொதுவாக ஒரு காலகட்டத்தினுடைய இலக்கிய பண்பினை நோக்குகின்ற வேளையிலே அதனை 3ஆக வகுத்து நோக்குவது வழமை. ஒன்று பொருள் மரபு,
இரண்டாவது செய்யுள் மரபு, மூன்றாவது மொழி மரபு. அதாவது பொருள் மரபு என்று சொல்லப்படுவது அந்த இலக்கியம் என்னத்தை பற்றி பேசுகின்றது, அதனுடைய பாடுபொருள் என்ன, இது பொருள் மரபு சார்ந்த விடயம். இரண்டாவது செய்யுள் மரபு. செய்யுள் மரபு என்பது அந்த இலக்கியம் எப்படிப்பட்ட யாப்புக்களில் எழுதப்பட்டிருக்கின்றது, அந்த இலக்கியங்களிலே எவ்வாறான வடிவங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக பேசுவதை நாங்கள் செய்யுள் மரபு என்று கூறுவோம். மொழி மரபு என்பது அவ்வாறு படைக்கப்பட்ட அந்த இலக்கியத்திலே எவ்வாறான மொழிநடைகள் எல்லாம் இடம் பெற்றிருக்கின்றன என்பதை பற்றி பேசுவதாக மொழி மரபு காணப்படுகின்றது. அந்த வரிசையிலே சங்ககாலத்தினுடைய பொருள் மரபை நோக்கும் பொழுது சங்ககாலத்தின் பொருள் மரபினை நாங்கள் 2 பகுதிகளாக வகுத்து நோக்குவது வழமை. அவ்வாறு வகுத்து நோக்குவதன் வாயிலாக சங்ககால இலக்கிய பண்பை நாங்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சங்ககாலத்தை பொறுத்தவரையில் ஏலவே நான் குறிப்பிட்டது போல 2 விடயங்கள் பிரதானமான இடத்தினை வகிக்கின்றன. ஒன்று அகம், அதாவது காதல் சார்ந்த விடயம். இரண்டாவது புறம், வீரமும் அதனோடு ஒட்டிய ஏனைய விடயங்களும் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே பொருள் மரபில் முதலிலே அகம் சார்ந்த பொருள் மரபுகளை நோக்குவதன் வாயிலாக அந்த காலகட்டத்தினுடைய அகம் சார்ந்த விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த காலகட்டத்திலே எவ்வாறான நிலையில் காதல் வைத்து போற்றப்பட்டிருக்கின்றது என்பதை அந்த அகம் சார்ந்த பண்புகளை பார்ப்பதனூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக அகம் என்றால் என்ன என்று நோக்கும் இடத்து அகம் என்பது உள்ளத்து உணர்வு. அதாவது தலைவன் தலைவியாகிய இருவரில் ஏற்படுகின்ற அந்த காதல் உணர்வு, அந்த இருவருக்கும் இடையிலே பரஸ்பரம் ஏற்படுகின்ற உள்ளத்து உணர்வாக இந்த அகம் கொள்ளப்படுகின்றது. தொல்காப்பியம் இந்த அகத்தினை வரையறை செய்கையில் மனமொத்த தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டத்துள் துய்த்த இன்பம் யாண்டும் உள்ளத்து உணர்வினாலே உணரப்படுவதனால் அது அகம் எனப்படலாயிற்று என்று வரையறை செய்திருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஒத்த அன்பினை உடைய தலைவன் தலைவியருக்கிடையில் தான் காதல் என்பது மலரும். அவ்வாறு மலர்ந்த அந்த காதலை இப்படித்தான் இருந்தது என்று பிறருக்கு சொல்ல முடியாத அதே நேரத்திலே அது உள்ளத்தால் உணரப்படுகின்ற ஒரு தன்மையை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் காதல் என்ற விடயத்திற்கு அகம் என சங்ககாலத்து சான்றோர்கள் பெயரிட்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, இவ்வாறான இந்த அகத்தை பொறுத்தவரை இந்த அகத்தினை மரபினை 7ஆக வகுத்து நோக்கி இருக்கின்ற ஒரு தன்மையினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது காதல் சார்ந்த விடயங்கள் 7 வகைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன சங்க காலத்திலே. அவற்றினை 3 பெரும் பிரிவுகளாக வகுத்து நோக்குவது வழமையாக இருக்கின்றது. ஒன்று அன்பின் ஐந்திணை, இரண்டாவது கைக்கிளை, மூன்றாவது பெருந்திணை. அன்பின் ஐந்திணை என்ற மரபு மேலும் 5 உபபிரிவுகளை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது. எனவேதான் 7 காதல் சார்ந்த விடயங்கள் சங்க காலத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் அன்பின் ஐந்திணை என்பது அன்புடை காமம் என பொருள்படும். இது தலைவன் தலைவி ஆகியோருக்கிடையிலே ஏற்படுகின்ற உள்ளத்து உணர்வினை சுட்டி நிற்கின்றது. இது ஒரு தூய காதலாக காணப்படுகின்றது. அப்ப இவ்வாறான அன்பின் ஐந்திணை மரபினை மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாம் வாழ்ந்த அந்த புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்ப மேலும் 5 கூறுகளாக வகுத்து நோக்கலாயினர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 வகை நிலங்களுக்கும் 5 வகை காதல் ஒழுக்கங்களை சங்க சான்றோர்கள் வகுத்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிஞ்சிக்கு புணர்தல், முல்லைக்கு இருத்தல், மருதத்திற்கு ஊடல், நெய்தலுக்கு இரங்கல், பாலைக்கு பிரிதல் என்றவாறு அக ஒழுக்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களே, இது எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், குறிஞ்சி என்று சொல்லப்படுவது மலையும் மலை சார்ந்த இடமும்,
இப்ப மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருக்கின்ற ஆடவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் வேட்டையாடச் செல்லுதல். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் மலையில் இருக்கின்ற திணைப்புலத்திலே காவல் இருப்பது. பறவைகள் அந்த திணையை தீண்டாவண்ணம் அவர்கள் அங்கே காவல் இருப்பது. அப்ப இவ்வாறு திணைப்புலத்தை காவல் செய்த பெண்களும் வேட்டையாடச் சென்ற ஆடவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதல் கொண்ட காரணத்தினால் இந்த குறிஞ்சிக்குரிய காதலாக புணர்தல், அதாவது சேர்தல் என்பது ஒழுக்கமாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடத்தில் இருக்கின்ற ஆடவர்கள் தேவையின் நிமித்தம் தலைவியை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே தலைவன் வரும் வரைக்கும் தலைவி காத்து கொண்டு இருப்பதாக அங்கே நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் அந்த முல்லைக்குரிய காதல் ஒழுக்கமாக இருத்தல் கொள்ளப்படுகின்றது. மருதம் என்பது ஊடல். வயலும் வயல் சார்ந்த இடமுமாகிய மருதல்லத்திலே செல்வச் செழிப்பு அதிகம். எனவே அதிகமாக பொருளை ஈட்டிய தலைவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை சுகபோக ரீதியிலே அனுபவித்து சுற்றித் திரிகின்ற ஒரு நிலையில் மீண்டு அவன் வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே அங்கே தலைவியோடு ஊடல் கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அங்கே ஊடல் மருதத்திற்குரிய ஒழுக்கமாக கொள்ளப்படுகின்றது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும். கடலும் கடல் சார்ந்த நிலத்தில் இருக்கின்ற ஆடவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வார்கள். எனவே அது ஒரு ஆபத்து மிகுந்த தொழில். தலைவன் வரும் வரைக்கும் தலைவி இறங்கிக் கொண்டிருப்பாள், அவனுடைய வரவுக்காக எதிர்பார்த்திருப்பாள். எனவே நெய்தலுக்குரிய காதல் ஒழுக்கமாக இடங்கள் கொள்ளப்படுகின்றது. பாலை நிலத்தில் இருக்கின்ற ஆடவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் களவுக்கு செல்வது. எனவே களவுக்கு செல்லுகின்ற அந்த ஆடவர்கள் தலைவியை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் பாலைக்குரிய காதல் ஒழுக்கமாக பிரிதல் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறுதான் சங்க காலத்திலே அன்பின் ஐந்தினைக்குரிய காதல் ஒழுக்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அமையப்பெற்ற அன்பின் ஐந்தினைக்குள் அடங்காத காதல் ஒழுக்கங்களை கைக்கிளை, பெருந்திணை என இரு பிரிவுகளாக வகுத்து நோக்கி இருக்கின்றனர். கைக்கிளை என்பது ஒருதலை காதல், அதாவது தலைவன் தலைவியாகிய இருவரில் ஒருவரிடத்தில் ஏற்படுகின்ற காதல் முறைமையாக இந்த கைக்கிளை கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு இடம்பெறுகின்ற கைக்கிளை மரபினை மூன்றாக வகுத்து நோக்குவர். அதாவது பருவமடையாத பேதை ஒருத்தியை கண்ட ஆடவன் அவளை பற்றி பலவாறாக சொல்லி இன்புறுதலும், ஏறுதழுவுதல் முறை மூலம் ஏற்படுகின்ற மனவினைகள் என்ற விடயமும், ஒத்த அன்பினையுடைய தலைவனும் தலைவியும் சந்திக்கின்ற அந்த வேளையில் அவர்களுக்கு முன் நிகழ்கின்ற காட்சி, ஐயம், தெளிதல், தேறலாகிய விடயங்கள் கைக்கிளையின் உள்ளடக்கப்படுகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால் இங்கே தலைவன் அல்லது தலைவி ஆகிய இருவரில் ஒருவரிடத்தில் தான் இந்த காதல் முறைமை நிகழுகின்ற தன்மையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த காதல் முறைமை அந்த காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சமூகத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காதல் முறைமையாகத்தான் காணப்படுகின்றது. அடுத்து பெருந்திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காமம், அதாவது இது வயது வேறுபாடு இன்றி ஏற்படுகின்ற ஒரு காதல் முறைமையாக காணப்படுகின்றது. ஒருவன் ஒருத்தி மீது மிகுந்த காமமுடையவனாகி அவளை அடைய பெறாமல் மடலேறுதல், வரை பாய்தல் போன்றவற்றினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக பெருந்திணை மரபு காணப்படுகின்றது. இந்த பெருந்திணை மரபும் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. எனவே இந்த 7 விடயங்களை தவிர்த்து அகம் சார்ந்த விடயங்களில் அடுத்து நாங்கள் நோக்க வேண்டிய விடயமாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால்
அன்பினைந்தினை கைக்கிளை பெருந்திணை என்று சொல்லப்படுகின்ற இந்த காதல் முறைமைகளுக்கு அப்பால் அகம் சார்ந்த விடயங்களிலே முதன்மை பெறுவதாக புலனறி வழக்கு காணப்படுகின்றது. அவ்வகையில் புலனறி வழக்கிலே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3 விடயங்கள் முதன்மை பெறுகின்றன. முதற்பொருள் என்பது காதல் நிகழுகின்ற இடமும் பொழுதும் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. கருப்பொருள் என்பது அந்தந்த நிலங்களில் இருக்கின்ற பறவைகள், விலங்குகள், மரங்கள், தெய்வங்கள் முதலியவற்றோடு தொடர்படுத்தி கூறுவதாக காணப்படுகின்றது. உரிப்பொருள் என்பது அந்தந்த நிலங்களுக்குரிய காதல் ஒழுக்கமாக காணப்படுகின்றது. இவ்வாறு அமையப்பெற்ற புலனறி வழக்கின் பின்னணியாகவே சங்ககாலத்தில் தோற்றம் கண்ட அகப்பாடல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றோடு சங்ககால அகத்திணை மரபிலே அடுத்து நோக்க வேண்டிய ஒரு விடயமாக பெயர் சுட்டா மரபு என்பது காணப்படுகின்றது. சங்ககால அகப்பாடல்களிலே தலைவனது பெயரோ தலைவியினுடைய பெயரோ சுட்டுகின்ற மரபு காணப்படவில்லை. அது பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகையில் மக்கள் நுதலிய அகநைந்தினையும் சுட்டியொருவர் பெயர் கொள பிறார் என்று அறுதியிட்டு கூறியிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறே அகத்திணை மரபு சார்ந்த இன்னொரு விடயமாக கூற்றுக்களாக அமைந்த தன்மை காணப்படுகின்றது. சங்ககாலத்தில் தோற்றம் கண்ட அகப்பாடல்கள் தலைவனதோ அல்லது தலைவியினதோ தோழன் தோழியினதோ கூற்றுக்களாகவே காணப்படுகின்றன. இவற்றோடு சங்ககால அகத்திணை பாடல்களில் உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் ஆகிய விடயங்களும் வெகுவாக பின்பற்றப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது குறிப்பால் பொருள் உணர்த்துவதற்கு உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் ஆகிய அணிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, இவ்வாறு அகத்திணை மரபை நோக்குகின்ற அதே வேளையிலே சங்ககால புறத்திணை மரபையும் தனித்து நோக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. புறம் என்பது போர், கொடை, வீரம், ஆட்சி சிறப்பு, வெற்றி சிறப்பு ஆகியவற்றை எடுத்து கூறுவதாக காணப்படுகின்றது. சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற அகத்திணை மரபை எவ்வாறு 7ஆக வகுத்து நோக்கினாரோ அவ்வாறே புறம் சார்ந்த விடயங்களும் 7ஆக வகுத்து நோக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே ஐவகை நிலங்களுக்கும் ஐவகை போர் ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவற்றுக்கு முறையே வெட்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகை ஆகியன புற ஒழுக்கங்களாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது எவ்வாறு புற ஒழுக்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அந்தந்த நிலங்களை சார்ந்த வீரர்கள் போருக்கு செல்லும் போது அந்தந்த நிலங்களில் இருக்கின்ற பூக்களை தலையில் சூடி செல்லுகின்ற ஒரு மரபினை கொண்டிருந்த காரணத்தினால்தான் குறிஞ்சிக்குரிய போர் ஒழுக்கமாக வெட்சி கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறே ஒவ்வொரு நிலங்களுக்குமான ஒழுக்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் வெற்றிக்குரிய ஒழுக்கமாக நிறைகளை கவர்தலும் கவர்ந்தவற்றை மீட்டலும் குறிப்பிடப்படுகின்றது. என்பது பசு. எனவே அந்த காலகட்டத்திலே யார் ஒருவர் அதிகமாக பசுவை வைத்திருக்கின்றாரோ அவர் செல்வந்தராக கணிக்கப்பட்ட ஒரு நிலை சங்ககாலத்திலே நிலவியிருக்கின்றது. எனவே நிறைகளை கவர்தலும் கவர்ந்தவற்றை மீட்டலும் வெற்றிக்குரிய புற ஒழுக்கமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைக்குரிய புற ஒழுக்கமாக வஞ்சி கொள்ளப்படுகின்றது. வஞ்சி என்பது பாசறை அமைத்து போராடுதல். உளிஞைக்கு ஒழுக்கம் கோட்டைகளை பாதுகாத்தலும் அவற்றை அழித்தலும். தும்பைக்கு ஒழுக்கம் இறுதி வரை போராடுதல். வாகை வெற்றியின் அடையாளம். இன்று வரைக்கும் வாகை என்பது வெற்றியின் அடையாளமாகவே கொள்ளப்படுகின்றது. வெற்றி வாகை சூடி வந்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரயோகம் இற்றை வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இவ்வாறு அமையப்பெற்ற இந்த ஐவகை போர் ஒழுக்கங்கள் தவிர்ந்த ஏனைய விடயங்களில் 2 விடயங்கள் சுட்டப்படுகின்றன. ஒன்று காஞ்சி திணை, மற்றொன்று பாடான் திணை. காஞ்சி திணை என்பது செல்வம், இளமை, யாக்கை என்பவற்றின் நிலையாமையை பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அவ்வாறு அமையப்பெறுகின்ற காஞ்சி திணை 2
கூறுகளாக வகுத்து நோக்கப்படுகின்றது. ஒன்று ஆண்பாட்காஞ்சி, இன்னொன்று பெண்பாட்காஞ்சி. ஆண்பாட்காஞ்சி என்று சொல்லப்படுவது போரிலே புண்பட்ட வீரன் ஒருவன் அந்த காயத்தோடு மேலும் உயிர் வாழ விரும்பாமல் அந்த காயத்தை கிழித்து கொண்டு உயிர் துரத்தலை அது சுட்டுகின்றது. அவ்வாறு போரிலே இறந்த வீரனுடைய உடலை பறவைகள், விலங்குகள் தீண்டா வண்ணம் அவனுடைய தாய் அல்லது மனைவி போர்க்களத்திலே காவல் இருப்பதும் இந்த ஆண்பாட்காஞ்சியிலேயே உள்ளடக்கப்படுகின்றது. பெண்பாட்காஞ்சி என்பது போரிலே தலைவன் இறந்த பிற்பாடு உயிர் வாழ விரும்பாத தலைவி உடன்கட்டை ஏறுதல் மூலம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை இது சுட்டி நிற்கின்றது. பாடாந்துணை என்பது பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுகலாறு என பொருள்படும். அந்த வகையிலே அரசனுடைய ஆட்சி சிறப்பு, வெற்றி சிறப்பு, வீரச் சிறப்பு முதலியவற்றை எடுத்து கூறுவதாக பாடாந்துணை காணப்படுகின்றது. இவ்வாறு அமையப்பெற்ற 7 வகையான புறம் சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் புறத்திணை மரபிலே முதன்மை பெறுவதாக மன்னன் புகழ் பாடுதல் கொள்ளப்படுகின்றது. அதாவது சங்ககாலத்திலே அரசன் உயர்வாக வைத்து போற்றப்பட்ட தன்மையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகு என்றவாறு அரசன் அங்கே உயர்வான ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்பட்ட தன்மையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு சங்ககால புறத்திணை மரபிலே ஆற்றுப்படை என்ற ஒரு விடயமும் முதன்மை பெறுகின்றது. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்தல் என பொருள்படும். அதாவது வழிப்படுத்தல். பரிசு பெற்ற புலவன் ஒருவன் பரிசு பெறாத புலவன் ஒருவனை தான் பரிசு பெற்ற வள்ளலிடத்திலோ அரசனிடத்திலோ ஆற்றுப்படுத்துவதாக இந்த ஆற்றுப்படை மரபு காணப்படுகின்றது. கூத்தரும் பொருணரும் பாணரும் ஆற்றுப்படுத்தியதன் விளைவாக தோற்றம் கண்ட இலக்கியங்களே பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை முதலிய ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆகும். இவற்றோடு சங்ககால புறத்திணை மரபிலே உலகியல் போற்றும் பண்பும் விழுமிய கருத்துக்களும் என்ற ஒரு விடயமும் நோக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது கணியன் பூங்குன்றனாருடைய ஒரு அற்புதமான பாடலடி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் எங்களுடைய ஊர்தான். யாதும் ஊரே, எல்லா ஊரும் எங்களுடைய ஊர்தான். யாவரும் கேளீர். கேளீர் என்றால் உறவினர். அப்ப எல்லோரும் எங்களுடைய உறவினர் தான். இந்த சிந்தனை மனித மனங்களிலே ஏற்படும் இடத்து எல்லோரிடத்திலும் ஒரு ஒற்றுமையான வாழ்வு என்பது அங்கே நிலைத்து நிற்கும். இதுபோலவே விழுமியம் சார்ந்த விடயங்கள் புற இலக்கியங்களிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றன. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்றவாறான அடிகள் இங்கே குறிப்பிடத்தக்கன. இவ்வாறு நோக்கப்படுகின்ற புறத்திணை மரபிலே இறங்கி பாடும் பண்பு என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், புறம் என்ற அடிப்படையிலே போர் சார்ந்த விடயங்கள் இங்கே அதிகம். போரிலே வீரர்கள் இறக்கின்ற தருணத்திலே அந்த வீரர்களை நினைந்து உருகுகின்ற இரங்கற்பாக்கள் சங்ககால புறத்திணை மரபிலே தோற்றம் கண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக சங்ககால பொருள் மரபினை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறே சங்ககால செய்யுள் மரபை நோக்கும் இடத்து 2 விடயங்கள் அங்கே முதன்மைப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஒன்று யாப்பு வடிவம், இரண்டாவது இலக்கிய வடிவம். யாப்பு வடிவத்தை பொறுத்தவரை சங்க காலத்திலே அகவல் யாப்பு அதிகளவிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அகவல் என்பது உள்ளதை உள்ளவாறு சொல்வதற்கு சிறந்த ஓசையினை உடைய காரணத்தினால் சங்ககாலத்து மக்களுடைய வாழ்வை படம் பிடித்து காட்டுவதற்கு அகவலோசை சிறந்ததாக காணப்பட்டதன் அடிப்படையிலே அதிகமாக அகவல் ஜாப்பு பின்பற்றப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலக்கிய வடிவத்தை பொறுத்தவரையில் சங்க காலத்திலே தனிப்பாடல் மரபு என்பது முதன்மையிடம் பெறுகின்றது. ஒரு பாடல், ஒரு செய்தி, ஒரு உணர்வு என்றவாறு அங்கே இலக்கிய வடிவம் முதன்மைப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறே
சங்ககால மொழிமரபை நோக்குமிடத்து சங்ககாலத்தை பொறுத்தவரையிலே மொழிநடையில் ஒரு தூய தன்மை பின்பற்றப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தூய தமிழ் என்பது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மை நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து இந்த காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்ட மொழிநடை ஒரு கட்டிருக்கமான மொழிநடையாக காணப்படுகின்றது. 4-5 எழுத்துக்களுக்கு மேற்படாத சொற்களை கொண்டமைந்ததாக சங்க பாடல்கள் காணப்படுகின்றன. அதே நேரத்திலே பிறமொழி கலப்பெற்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்திலே முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இவ்வாறு சங்ககால இலக்கிய பண்புகளை பொருள்மரபு, செய்யுள் மரபு, மொழி மரபு என்றவாறு வகுத்து நோக்குமிடத்து சங்ககாலத்தினுடைய இலக்கிய பண்பு தொடர்பான ஒரு புரிதலை உங்களால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து அவற்றோடு ஒட்டிய ஏனைய விடயங்களையும் மேலதிகமாக தேடி அறிந்து கொள்வதன் வாயிலாக மேலும் சங்ககாலம் பற்றிய ஒரு முழுமையான புரிதலை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.